ஹலோ கைஸ், திஸ் இஸ் Rangesh Mithya. வெல்கம் டு 246th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 25, அருளுடைமையில் இருக்கிற குறள் நம்பர் 6 பார்க்க போகிறோம். குறள்: பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். இதோட பொருள் என்னென்னா, லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும், ஓகேவா? அப்படி இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிறவங்களுக்கு எல்லாருக்குமான காமனான குறிக்கோளாக கடவுள் என்ன கொடுத்துருக்காருன்னா, நம்ம வந்து அருளோட வாழணும்னு சொல்கிறார். அருள்னா கருணை, ஓகேவா? எல்லாருக்கூடையும் பிறரோட கருணையோட அன்போட நம்ம வாழணும் அப்படிங்கிறது, அறத்தோட வாழணுங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு குறிக்கோள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார், ஓகேவா? பட் ஆனால் அவங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அப்படியே வாழ மாட்டாங்க. ஸோ அந்த குறிக்கோளை பின்பற்றாமல் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அந்த லைஃப் லீட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தீமை தான் தரும். ஸோ எப்போவுமே நம்ம குறிக்கோள்னால் எதுக்கு வச்சுருக்கோம், அதை ஃபாலோ பண்ணணும், அதை வச்சு நம்ம சக்சீட் ஆகணுங்கிறது தான் வைப்போம். ஸோ கடவுளே கொடுத்த குறிக்கோளே நம்ம வந்து ஒழுக்கத்தோட எல்லாருக்கூடையும் எல்லா பிற ஜீவராசிகளோட கருணையோட வாழணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளுங்கிற போது கண்டிப்பாக நம்ம அந்த ஒழுக்கத்தை தவறி வாழக்கூடாது அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். நம்மளும் அப்படி வாழ்வோம். நன்றி.